ரிலேஷன் செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல் மாற்றி கொடுத்து எப்படி கன்வெர்ட் பண்ணி போடுவோன்னு ஃபார்முலா பாருங்கள். C/100 = F - 32/118. இதை வந்து ஷார்டன் பண்ணி எப்படி எழுதியிருக்காங்க? C/5 F 1 - 32/9. C அப்படிங்கிறது டெம்பரேச்சர் செல்சியஸ் ஸ்கேல், Fங்கிறது டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். எக்ஸாம்பிள் வந்து த நார்மல் பாடி டெம்பரேச்சர் ஆஃப் பாய் வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கும்போது கால்குலேட் த டெம்பரேச்சர் செல்சியஸ் ஸ்கேலை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம இது பண்ணுறோம். இதில் நம்ம ஃபாரன்ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? F 98.6 அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 98.6ல் 32 போச்சுன்னா 66.6/9. அப்போ இது டிவைட் பண்ணி இந்த டிவைட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிபிளாக மாறும். அப்போ 66.6/9 இன்ட்டு 5 இது நம்ம இது பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 37 டிகிரி வரும். அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ் ஸ்கேல் எழுதணும்னு எப்படி எழுதும்? 96.6 98.6 அப்படிங்கிறது செல்சியஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 37 டிகிரி. அடுத்து டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டரோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி தெர்மோமீட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் பார்க்கலாம். இந்த லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் பார்த்தீங்கன்னா யூஸ்டு லெபார்ட்ரிஸ் ஃபார் யூசிங் டெம்பரேச்சர் பர்ஃபார்மிங் எக்ஸ்பெரிமெண்ட். இட் கன்சிஸ்ட் வெரி ஃபைன் கேபிலரி டியூப் இருக்கும், திக் கிளாஸ் டியூப் இருக்கும், அதை ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறோம் தெர்மோமீட்டரில். இந்த லோயர் எண்ட் கேபிலரி இஸ் கன்வெர்டட் இன்டு கிளாஸ் பல்ப் ஃபில்டு வித் மெர்க்குரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்பர் எண்டில் சீல் பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மார்க் டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். காமனாக லெபார்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்ச் வந்து -10 டிகிரிலேருந்து +110 டிகிரி செல்சியஸ். அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 110. இந்த லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து -10 டிகிரி. இதில் கேப்லரி இந்த நார்மல் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் பாருங்கள், ஸ்டீமு கேப்லரி டியூப்பு, இதில் ரீடிங் எவ்வளோ இதுன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இது மெர்க்குரி த்ரெட்டு, மெர்க்குரி எப்படி இதாகிறது, கிளாஸ் பல்ப் மெர்க்குரி. இது when the thermometer is contact with the hot object mercury, the capillary tube expand rises. When the thermometer is contact with cold object, the mercury capillary tube controls falls down. The heat causes expansion of contraction the later. இப்போ நம்ம கோல்டு ஆப்ஜெக்டில் தெர்மோமீட்டர் வச்சோன்னா கூலிங்காக இருக்குமா, அப்போ நம்ம தெர்மோமீட்டரில் இருக்கக்கூடிய பாதரசம் மேலே எக்ஸ்பேண்ட் ஆகாது, அப்போ அது நமக்கு காமிக்காது. அதே வந்து நம்ம ஹாட் ஆப்ஜெக்டில் வைக்கிறோம் அப்படின்னா, சுடுதண்ணிக்குள்ளே வைக்கிறோன்னா அது என்ன ஆகும்னா தெர்மோமீட்டர் எக்ஸ்பேண்ட் அதாவது விரிவடைஞ்சு மேலே ரைஸ் ஆகும். அப்போ நமக்கு அந்த ரீடிங் வந்து தெரியும். அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இன் 1714 கேப்ரியல் ஃபாரன்ஹீட் தான் வந்து என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு மெர்க்குரி தெர்மோமீட்டர் இன்வென்ட் பண்ணார், கண்டுபிடிச்சார். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2 பாருங்கள். அண்ட் அயன் ஸ்டாண்டு லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் பீக்கரெல்லாம் எடுத்துக்கிறோம். ஹாட் வாட்டர். ஓகேவா? இந்த பீக்கரை வந்து என்ன பண்ணுறோம்? ஹாட் வாட்டரில் 2 பிளேஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ ஹாட் வாட்டரில் வைக்கிறோம். சரியா? வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சரை நம்ம நோட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? டெம்பரேச்சர் ரீடிங் 80 டிகிரி செல்சியஸ். அப்போ லெபார்ட்ரி தெர்மோமீட்டரில் அப்போ என்ன பண்ணுறோம்? மெர்க்குரி த்ரெட்டில் வந்து ஸ்டாண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த தெர்மோமீட்டரோட இது வந்து 80 டிகிரி ஹாட் வாட்டர். அப்போ பீக்கரில் ஹாட் வாட்டரை வச்சு அந்த லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் வச்சு அயன் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டருங்கிறது இந்த லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் மாதிரியே cannot be used to measure the human body temperature. ஸோ இந்த லெபார்ட்ரி தெர்மோமீட்டரை வச்சு என்ன பண்ண முடியாது? ஹியூமன் பாடியை வந்து டெம்பரேச்சர் வந்து cannot be used to measure the human body temperature. As soon as they take the bulb of the laboratory thermometer on out of your mouth level, mercury starts falling down contact with air. Thus wrong reading. அப்போ measure the body temperature நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா need the thermometer which mercury levels does not fall. So thermometer taken the from mouth, thus clinical thermometer. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம clinical thermometer use measure temperature of the human body. லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் வச்சு நம்மளால் வந்து நம்ம ஹியூமன் பாடியை மெஷர் பண்ண முடியாது. ஆனால் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வச்சு நம்ம ஹியூமன் பாடி இருக்கிற டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். cannot be used measure the temperature of any object other of the human body. The construction of clinical thermometer பார்த்தீங்கன்னா சேம் தட் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் மாதிரியே இருக்கும். ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் பெண்ட், லைட்டாக இந்த இடத்துல பெண்ட் இருக்கும் பாருங்கள்.
இதுதான் வேரியேஷன். சரியா? அது மற்றபடி வேறு எதுவுமே வேரியேஷன் இல்லை. லெபார்ட்ரியும் இந்த கிளினிக்கலும் ஒன்றா தான் இருக்கும். இதேமாதிரி கிளினிக்கல் தெர்மோமீட்டர் பார்த்திங்கன்னா ரேஞ்சு 35 டிகிரிஸ் லோயர் பாயிண்ட்டு, 40 டிகிரி செல்சியஸ் வந்து அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். பிகாஸ் த டெம்பரேச்சர் ஹியூமன் பாடி நெவர் கோஸ் பியாண்ட் திஸ் லிமிட்ஸ். அப்போ த நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்லினா 98.6 ஃபாரன்ஹீட். ஓகேவாம்மா? தேங்க்யூ.